ஹாய் வியூவர்ஸ், அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கிரக காரகத்துவத்தில் செவ்வாய் அப்படின்ற கிரகத்தை பற்றி பார்ப்போம். செவ்வாய் எந்தெந்த காரகங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல செவ்வாய் அப்படின்ற உடனே நமக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னா பூமிகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் பொதுவாகவே தெரிஞ்சிருக்கும். ஏன் அந்த செவ்வாய் கிரகத்தை பூமிகாரகன் அப்படின்னு சொல்கிறோம்னா, வான்மண்டலத்தில் எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலாம் படிச்சிருக்கோம். அப்படி சுற்றி வரக்கூடிய அந்த கிரகங்களில் செவ்வாய் எத்தனாவது சுற்றுவட்ட பாதையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன்லேருந்து 4வது சுற்றுவட்ட பாதையில் செவ்வாய் என்ற கிரகம் சுற்றி வருது. அப்போ 3வது சுற்றுவட்ட பாதையில் என்ன இருக்குது அப்படின்னா, பூமி இருக்குது. அந்த பூமியில தான் நம்ம மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டு வரோம். அப்போ பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஆராய்ச்சிகள் என்ன சொல்றது அப்படின்னா, செவ்வாய் அப்படின்ற கிரகம் பூமியிலேருந்து தான் பிரிஞ்சு வந்தது அப்படின்னு சொல்றது. பூமியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று அப்படியான அனைத்து வகையும் செவ்வாயில் அதே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்றது. பூமியில எப்படி நீர் இருக்கோ, எப்படி நிலங்கள் இருக்கோ, எப்படி காற்று எல்லாம் இருக்கோ, அது எல்லாமே அந்த செவ்வாய் அப்படின்ற கிரகத்துல கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்றது. அப்போ பூமியில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை அதுவும் செவ்வாய் கிரகத்துல ஒரே மாதிரியாக இருக்கிறது. அதனாலதான் ஆராய்ச்சிகள் செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வாழலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சிகள் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த செவ்வாயின்ற கிரகம் பூமியிலேருந்து தான் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்றது. பூமியோட ஜெராக்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பூமியை போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் செவ்வாயை பூமிகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பூமியில நிலங்கள் இருக்கிற மாதிரி செவ்வாயிலையும் நிலங்கள் இருக்கிறது. அதனால பூமிகாரகன் அப்படின்னு சொல்லி செவ்வாயை சொல்றோம். நிலத்துக்கு காரகர் அவரே. செவ்வாயானவர் நிலத்துக்கு காரகர். காலி மனைகள், காலி நிலங்கள் அனைத்திற்கும் செவ்வாயே காரகர். அதே மாதிரி பூமியிலிருந்து பிரிந்து வந்த கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பூமிக்கு ஒரு புத்திரன் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா சார்? பூமியோட புத்திரன் மாதிரி. அப்போ பூமியில வாழக்கூடிய மக்களுக்கு செவ்வாய் கிரகம் என்ன ரிலேஷன்ஷிப் வரும்? சகோதர முறை வருமா? அப்ப சகோதரனுக்கும் செவ்வாயே காரகர். செவ்வாயோட மேல் பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூர்மையான கற்கள் நிறைந்த பாறைகள் நிறைந்த இடமா இருக்கும். செவ்வாயோட மேல் பரப்பு டாப் சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூர்மையான பாறைகள் இருக்கும் இடமாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த கூர்மையான அனைத்து பொருட்களுக்கும் செவ்வாயே காரகர். கூர்மையான அனைத்து பொருட்களுக்கும் செவ்வாயே காரகர். கூர்மை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோன்றுதுன்னா, ஷார்ப் எட்ஜஸ் என்னென்ன உண்டு? கத்தி. இந்த ஷார்ப் எட்ஜஸ் உள்ள கத்தி, அரிவாள், ஆயுதம், அனைத்து ஆயுதங்களுக்கும் இந்த செவ்வாயே காரகர். சரி, ஆயுதங்களுக்கு காரகர்னு சொல்லிட்டோம். ஆயுதங்கள் யார் சார் வச்சிருப்பா? காவல்துறை, இராணுவம், ரவுடி, தீவிரவாதி, மருத்துவர், இவர்களுக்கெல்லாம் செவ்வாயே காரகர். எப்படி அப்படின்னா, இந்த காவல்துறை அவங்கெல்லாம் ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க, இராணுவமும் ஆயுதங்கள் வச்சிருக்கோம், ரவுடியும் ஆயுதம் வச்சிருப்பாங்க, தீவிரவாதிகளும் ஆயுதங்கள் பயன்படுத்துவார்கள், இந்த மருத்துவர்களும் ஆயுதங்கள் பயன்படுத்துவார்கள். அதாவது மருத்துவர்கள் அப்படிங்கும்போது அறுவை சிகிச்சை மருத்துவர், அவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயே காரகர். ஆயுதங்களுக்கும் செவ்வாயே காரகர். ஆயுதங்களை பயன்படுத்தும் இந்த மருத்துவர்கள், இராணுவ வீரர்கள், காவல்துறை, இந்த ரவுடிகள், தீவிரவாதிகள் அனைவருக்கும் இந்த செவ்வாயே காரகர். செவ்வாய் நல்ல நிலையில இருந்தா அவங்க காவல்துறையாகவும் இராணுவ வீரராகவும் இருப்பார்கள். தொடர்புகள் எப்படி இருக்கோ அதுபடி இந்த இராணுவ வீரர்களா, காவல்துறையில இருக்கிறவர்களா அப்படின்றத பார்த்து, இல்ல ரவுடியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்யும் அனைத்து டாக்டர்களும், அனைத்து மருத்துவர்களும் இந்த செவ்வாயே காரகர். மருத்துவர்களுக்கும் செவ்வாயே காரகர். வலி வேதனைகளுக்கு செவ்வாயே காரகர். எப்படி சார் வலி வேதனைகளுக்கு செவ்வாயே காரகர்னு சொல்றோம்?
இப்போ ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த மாதிரி செவ்வாய் அப்படின்ற கிரகம் வந்து பூமியிலிருந்து பிரிந்து வந்தது, பூமியிலிருந்து தான் வெளிவந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு பூமி அப்படின்றது பூமி தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம அதுல இருக்கக்கூடிய நம்ம பூமியில இருக்கக்கூடியவர்கள்லாம் பூமிக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ பூமியிலிருந்து வெளிவந்ததுதான் இந்த செவ்வாய் கிரகம். ஒரு தாய் பிரசவிக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது அப்படின்னா வலி வேதனைகள் தான் ஏற்படுகிறது. அப்போ ஒரு தாய் பிரசவ நிலையில இருக்கும்போது டெலிவரி ஆகும்போது என்ன அவங்களுக்கு வருதுன்னா வலி வேதனைகள் உண்டாகிறது. அப்போ அந்த வலி வேதனைகள் யாரால வருது சார்? இந்த செவ்வாய் கிரகத்தினால. அப்போ அந்த வலி வேதனைக்கு காரணமானவரையான பூமியிலிருந்து வெளியே வந்த இந்த செவ்வாய் கிரகம் பூமிக்கு வலியை ஏற்படுகிறது. அப்போ பூமி தாய்க்கு வலியை ஏற்படுகிறதுனா பூமியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் இந்த செவ்வாய் கிரகம் வலியை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் அனைத்து விதமான வலிக்கும் வேதனைக்கும் செவ்வாயே காரகர் அப்படின்னு சொல்றோம் சார். வலி வேதனைகளுக்கு செவ்வாய் காரகர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப அந்த வலியை உடலுக்கு வலியை தரணும்னா எப்படி எது தரும் அப்படின்னா தசைகள் இல்லாம வலிக்காது. தசைகள் மூலமா தான் வலிகள் ஏற்படுது. அப்ப அந்த தசைகளுக்கு தசைகளுக்கு செவ்வாயே காரகர். உடலுக்கு வலியை தரக்கூடிய தசைகளுக்கும் செவ்வாயே காரகர். அதே மாதிரி வலிமைக்கும் செவ்வாயே காரகர். உடல் வலிமை, காவல்துறை, இராணுவத்துறை அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கெல்லாம் என்ன சார் முக்கியம்? உடல் வலிமை முக்கியம். வலிமை இல்லைன்னா அந்த வேலையெல்லாம் சேர முடியாது. அப்போ உடல் வலிமைக்கு செவ்வாயே காரகர். அந்த வலிமை வேணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு வலிமை வேணும்னா உடலுக்குள் இருக்கிற எலும்பு வலிமையா இருக்கணும். அப்ப அந்த எலும்புக்கு வலிமையை தரக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள், போன் மேரோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எலும்பு மஜ்ஜைகள், அந்த எலும்பு மஜ்ஜைக்கு செவ்வாயே காரகர். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். எலும்புக்கு சூரியன் காரகர். எலும்புக்கு வந்து சூரியனோட காரகத்துல வந்துடும். எலும்பு மஜ்ஜைகள் மட்டும்தான் இந்த செவ்வாய். அப்ப எலும்பு மஜ்ஜைகளுக்கு செவ்வாயே காரகர். இப்ப வலிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வலிமை அப்படின்னா உடல் வலிமை இருந்தால் தான் இந்த விளையாட்டுகள் இதெல்லாம் விளையாட முடியும். அவுட்டோர் கேம்ஸ், கிரிக்கெட்டு, ஹாக்கி, ஃபுட்பால், இந்த மாதிரியான கபடி, இந்த மாதிரியான அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இந்த வலிமை இருந்தால், வலிமை மூலமாக விளையாடி ஜெயிக்கக்கூடிய அனைத்து ஸ்போர்ட்ஸ்களுக்கும் அந்த செவ்வாயே காரகர். ஒருத்தருக்கு செவ்வாய் கிரகம் நல்ல நிலையில இருந்தாதான் அவங்க ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற இதை யோசிக்க முடியும். இந்த வலிமை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இந்த விளையாட்டுத்துறைக்கு. எல்லா விளையாட்டுத்துறைக்கும் கிடையாது, இந்த மாதிரி வலிமையை சார்ந்து உள்ள விளையாட்டுக்கு மட்டும் செவ்வாய் காரகர். அதுக்காக உடனே செஸ், இன்டோர் கேம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கூடாது. செஸ் எல்லாம் வந்து அது வேற ஒரு காரகத்தில் வரும். அதெல்லாம் மூளையை யூஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடியது. அதனால இது உடல் வலிமையை சார்ந்து உள்ள விளையாட்டுக்கு அனைத்துக்கும் செவ்வாயே காரகர். அடுத்தது உடலிலிருந்து வெளியேறும் இரத்தத்திற்கு செவ்வாயே காரகர். என்ன சார் ரத்தத்திற்கு சந்திரன் காரகர்னு சந்திரனை பார்க்கும்போது சொன்னீங்க, இப்ப வந்து செவ்வாய் காரகர்னு சொல்றீங்க அப்படின்னா உடலில் உள்ளே இருக்கும் இரத்தத்திற்கு சந்திரன் காரகர். நல்லா புரிஞ்சுக்கணும். உடலுக்குள்ளே இருக்கும் இரத்தத்திற்கும், ஏன்னா அது திரவ பொருள், உடலுக்குள் இருக்கும் இரத்தத்திற்கும் இரத்த ஓட்டத்திற்கும் சந்திரன் காரகர். ஆனா வலி வேதனைகள் மூலமாக வெளியேறும், உடலை விட்டு வெளியேறும் இரத்தத்திற்கு செவ்வாயே காரகர். அப்ப இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த இடத்துல உடம்புல ஒரு டேர் ஆகி அந்த இடத்துல இருந்து ரத்தம் வெளியேறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெளியேறும் போது இருக்கக்கூடிய ரத்தத்திற்கு செவ்வாய் காரகர். உடலில் காயம் ஏற்பட்டால் அந்த இடம் ரத்தம் வெளியே வரதான் செய்யும். அந்த காயம்பட்ட இடம் நமக்கு வலி வேதனைகளை தரும். அப்போ அந்த வலி வேதனைகளுக்கும் அந்த இரத்தத்திற்கும் செவ்வாயே காரகர். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். சந்திரன் திரவ பொருள்ன்றதுனால உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இரத்தத்திற்கு திரவத்தன்மை வாய்ந்ததுன்றதுனால சந்திரன் காரகர். இரத்த ஓட்டத்திற்கு வேகமாக ஓடக்கூடியது அப்படின்றதுனால அந்த இரத்த ஓட்டத்திற்கு சந்திரன் காரகர். அதனால் ஏற்படும் பிளட் பிரஷர் அப்படின்ற நோய்க்கு சந்திரனே காரகர். ஆனா உடலிலிருந்து வெளியேறும் இரத்தங்களுக்கு மட்டும் இந்த செவ்வாயானவர் காரகர். அப்புறமா இந்த செவ்வாய் கிரகம் அப்படின்றது ஒரு ஆண் கிரகம், ஆண் தன்மை உள்ள கிரகம். அதனாலதான் இந்த செவ்வாயின்ற கிரகங்களை வந்து திருமண வாழ்க்கைக்கு, அதாவது பெண்ணுக்கு
வரன் பார்க்கும்போது செவ்வாய் கிரகன், செவ்வாயின்றது கலத்திரக்காரகனாக சொல்றாங்க. பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரகர் செவ்வாய். அப்புறமா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், செவ்வாய் இந்த கல் அப்படின்றதுக்கெல்லாம் காரகர் அப்படின்னு சொல்லி. இந்த கற்களை வைத்து கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கும் செவ்வாயே காரகர். நிலத்துக்கு செவ்வாயே காரகர்னு பார்த்துட்டோம். கல்லுக்கு கூர்மையான இடங்களுக்கு, கூர்மையான கற்களுக்கு எல்லாமே செவ்வாயின்னு பார்த்துட்டோம். அப்ப அந்த கற்களை வைத்து கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கும் செவ்வாயே காரகர். கட்டிடத்துக்கு எது சார் மெயின்? கல், சிமெண்ட், ஜல்லி, இந்த மாதிரி கட்டுமான பொருட்கள் அனைத்துக்கும் செவ்வாயே காரகர். அதே மாதிரி இந்த கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். கட்டிடங்கள் எப்படி சார், லேசா இருக்குமா, நல்லா கனமா இருக்குமா சார்? கனமா இருக்கும். அப்போ அந்த கனமான ஐட்டம் அனைத்துக்கும், கனரக வாகனம், அந்த மாதிரி கனமான வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் இந்த செவ்வாயே காரகர். கனமான எந்திரங்கள் அனைத்துக்கும் செவ்வாயே காரகர். இந்த மாதிரியான சார் டெவலப் பண்ணிட்டே போலாம் நிறைய. செவ்வாய் ரொம்ப கோபம், குரோதம், இது கொஞ்சம் வலிமை வாய்ந்த கிரகம் அப்படின்றதுனால ஆண் தன்மை நிறைந்த கிரகம். அதே மாதிரி ஷார்ப்பான எட்ஜ். நீங்கள் அந்த காரகங்கள் எல்லாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும், எல்லாமே கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய இது ஐட்டங்களா தான் இருக்கும். ஆக்ரோஷமா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டான இதுவா தான் இருக்கும். அதை வச்சே நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். கோபம், குரோதம் நிறைய உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து இந்த செவ்வாயை காரகர். அது மாதிரி தான் சார் நிறைய காரகங்களை இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகத்துக்கு லிங்க் பண்ணி டெவலப் பண்ணிக்கணும். கோபம், வலி, வேதனை, குரோதம், கொலை. எப்படி சார் கொலை அப்படின்னு சொல்றோம்? கொலைகளுக்கும் செவ்வாயே காரகர். எப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே ஆயுதங்களுக்கு காரகர்னு பார்த்துட்டோம், காவல்துறைக்கு காரகர்னு பார்த்துட்டோம், ரவுடிகளுக்கு காரகர்னு பார்த்துட்டோம். இவங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? கொலைகள் தான் பண்ணுவாங்க. அது நல்லதுக்காகவோ இல்லை கெட்டதுக்காகவோ, ஆக மொத்தம் கொலை தான். போலீஸ்காரர் வந்து ஒரு மனிதர்களுக்காக நன்மை விளைவிக்க வேண்டி ஒரு என்கவுண்டர் பண்ண, அதுவும் கொலை தான். ரவுடிகள் பண்ற கொலையும் கொலை தான். இதுக்கு நல்லது கெட்டது அப்படின்றது கிடையாது. இந்த கொலைகளுக்கு செவ்வாயே காரகர். இந்த மாதிரி அப்படியே டெவலப் பண்ணிட்டே போனீங்கன்னா நிறைய காரகத்துவங்கள் இதுல வரும். அதே மாதிரி கனமான பொருட்கள் பார்த்தோம், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அப்புறம் நிலங்கள்னு வரும்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே டெவலப் பண்ணிட்டே போகலாம் சார். நிறைய காரகங்கள் இந்த செவ்வாய் மூலமா இருக்கு. ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கணும். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னா செவ்வாய் நல்ல நிலையில இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் காவல்துறை அதிகாரியா மாறணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். இப்படிதான் சார் காரகத்துவங்களை ரிலேட் பண்ணி டெவலப் பண்ணிட்டே போகலாம். நன்றி, வணக்கம்.